சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில் இந்த ஆர்டி படத்தை இசக்கி காருணன் அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு இடையில் திடீர்னு தம்பியை காணோம், எங்கடா போயிட்டான் அப்படின்னு கேட்டால் துபாய்க்கு போயிட்டேன். ஏன்டா அப்படின்னா, அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு பார்க்கணும்னா, அதனால சம்பாதிக்க போயிட்டுன்ட்டான். இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் அலைய விடுறீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் வந்து நல்ல இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாமல் போச்சு. இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை வந்து நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். இசக்கி காருணன் வந்து பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிறேன் நான் நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு. நல்லாவே நடிச்சிருந்தாரு, சிறப்பாக இருந்தது. இந்த படம் வந்து பெண்களின் தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னலாம் இல்லாமல் அறமாக வீரமாக நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள், அவர் சுகா, அவர் வந்து எனக்கு பேராக வந்து நல்லா ரொம்ப தெரியும். எழுத்தர நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்தித்து பேசும்போதெல்லாம் நாங்கள் பேசிகிட்ருப்போம். ஆனால் மேடையில் இன்றைக்கி தான் சந்திக்கிறோம். எப்போவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் வந்து ஷார்ட் சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு ஃபைட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டாரு. இல்லை சார் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னேன். இல்லை மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம், கழுத்தை அறுக்கிற மாதிரி தான் வேணும்ன்ட்டாரு. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு. அண்ணன் இருக்கும் போது தம்பி பேசக்கூடாது, அதனால் எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக வரும். ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு இது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு, அண்ட் எங்கள் ஹோல் டீம், லைக் எங்களோட ஏடிஸாக இருக்கட்டும், ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் திஸ் டீம். அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமாக யூ நீட் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தம்பி எடிட்டர் சினிமாட்டோகிராஃபர் சிபி சதாசிவம், பிறகு தம்பி டிசைனர் சபா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மொகிதீன் அண்ணா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்க இன்னொரு வேலையில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த திரையுலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். இது கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன். தமிழினம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம். இயற்கையால் மட்டுமல்ல, இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த, கண்முன்னே சந்தித்த ஒரு இனம். அந்த 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 தலைமுறையில் நான் இருக்கேன். நான் நேரில் பார்த்தேன், என்னோட இனம் அழிந்ததை நான் நேரில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலையும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்லேருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பார்க்குறதில்ல, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லேயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க.
ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் 100% இருக்குது. இது கண்டிப்பாக பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அன்பு சகோதரா, அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப கியூரியாசிட்டி இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாப்புல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவுலாம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்கவே மாட்டாப்புல. நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்று வச்சிருப்பாப்புல. அதில் 2 வரைக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு 2-3 மாதத்துல சண்டெல்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறை பதிவு செய்ய சொன்னா ஆகச்சிறந்த வரலாற்றை, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கலை, இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீமாக காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ் கலந்து, அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்டு வந்து அண்ணன்ட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் நம்ம. இந்த அதாவது வழக்கமான படங்கள்லேருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்குறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தியேட்டரில் போய் பாருங்கள் எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டிரெக்டர் சார். Where is director sir? Okay. And producer sir, Isiki sir, and the entire cast and crew of this Atti movie. And my best wishes. Thank you so much. Nandri. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். இந்த பாட்டை நானும் எங்கள் மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா அது ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்கள் பாடுவோம். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி. கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி. கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது. போட்டதை திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல. தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி. தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்போ இருந்தால் கூட ஐயா மாற்றி அதை கொடுப்பாங்க அதில். அப்போ அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரியல. அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறுயிர் இளவல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்டி படம் ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும். அது சொல்கிறான், புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுவனுடைய ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய
உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். தலைவர் ஜாம்பவான்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில். இது வந்து ஒரு உன்னதமான தருணம் இது. இந்த வாய்ப்புக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமாக 2 இடத்த சொல்லலாம். ஒன்று வந்து பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் 2யும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கே கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையமைப்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஜ் அவர்களையும் ஏற்கனவே 1-2 ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக அதன் நீட்சியாக இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்தவித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்று இதை மாற்று அதை சரி இதை இது பண்ண அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதே சுச்சுவேஷன், நீங்கள் எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்திருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடிருங்கிற போது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால் டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அந்த விதத்தில் ரொம்ப 3 விஷயம் தான் டைரக்டர் கேட்டார். இந்த மாதிரி தேவதை, அந்த பொண்ணு வந்து தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் வந்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிம்பாப்புல. இல்லைன்னு சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தானே வேணுன்றது தான். அதை வந்து சொல்லியிருப்பார். அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மீட்டருக்குள்ள உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. செதுக்குன சிலை ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க, வலிக்குமா எனக்குன்னா வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படி தான் வந்து உட்காந்துச்சு. அது எல்லாருமே ஓரளவுக்கு பிடிச்சிட்டு தேவசார் சொல்லி பாராட்டினார். அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமாக கோட் பண்ணி பாராட்டினார். தேவசார்ட்டேருந்து பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்துலேருந்து பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடி நடி நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தலை நடி நடி நடினார். நான் ஒரு கடத்தில் நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன்ட்ட வாங்கினார். அதை மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் வந்து முன்னாடி தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு, ரொம்ப கோவமாக நடித்து மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. படம் வந்து நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க. மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி, பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார்.
என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு. எப்படி கம்மியாக பேசிட்டு போனான்னு தெரியல. எனிவே சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்கே இருக்கார். அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்டு அவர் ப்ரமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார். தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோன்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோன்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாளில் 2 டிக்கெட் எடுத்தால் 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எகெயின் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். என்னை பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்கள் கிராமத்து படம், பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நாங்கள் ட்ரெய்லர்லையும் டீசர்லையும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ளே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அது நீங்கள் எல்லாருமே படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா எங்கள் படம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டம், இந்த ரத்தம் தெறிக்க தெறிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ, இல்லை பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 2 பீஸில் ஒரு ஹீரோயின் நடக்க ஓட்டுற அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமெல்லாம் இல்லை. எங்களோட பிரம்மாண்டம் கதையில் இருக்குது. அந்த கதையில் தான் நாங்கள் அந்த பிரம்மாண்டத்தை வச்சுருக்கிறோம். அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக்சுவலாக அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை. ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, சாங்கு வேணுமா சாங் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களே. முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா, கதை முதல்ல படத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாமே கேட்குறீங்க சாங்கு வேணும் காமெடி வேணும்ன்ட்டு, கதை முதல்ல இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அதுக்கான ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஜனரஞ்சகமான படம். ஸோ அந்த எல்லோரும் நீங்கள் பார்த்து மெயினாக ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்வைட் பண்ணதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
அண்ட் குட் லக் டு த டீம் அண்ட் வில் டூ அவர் பெஸ்ட். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ வில் டூ தட். தேங்க்யூ. தமிழில் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம், ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் அ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் டீம் அண்ட் டு பி ஒர்க்கிங் அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் வினய் சார். ஐம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் ஜெய சார் as well. And thank you to our producer for giving me this opportunity, and I'm very excited to start shooting for this film. And ee padam journey lo by the time we finish this movie, I promise that Tamil inna nalla pesuve, Tamil kathukure. So thank you so much, and I hope all the Tamil audience shower their support and blessings to me and to the entire team as well. Thank you.